Audio Jungle. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டுமுழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீயே அருள் செய்தால் யானும் அதுவே வேண்டினேன் என்றால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டெனில் அதுவும் உண்டன் விருப்பம். ஆதி காலத்திலிருந்து பரநாதசேகரன் காலத்திலிருந்து எங்களுடைய மூதாதையர் இந்த பொதிமுனி அருளிய இந்த பொக்கிஷத்தை வேண்டி எங்களுடைய மூல நாயனாக திகழ்கின்ற பரம்பொருளை கேட்டதின் நிமித்தம் இன்றைக்கு இந்த கலியுகத்தில் கூடி இந்த நவீன ஏற்பாட்டில் இந்த அம்சங்கள் சித்தித்திருக்கு. சித்தியும் சித்திதரும் தெய்வமாக திகழும் பராசக்தியும் சக்தி தலைக்கும் சிவம். இது சித்தி நடந்தது. இந்த சித்தியோட சித்தர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ராஜாஜியின் பாட்டு எல்லாருக்கும் தெரியும். குறை ஒன்றுமில்லை மறைமுக்தி கண்ணா. அதில் ஒரு லிரிக்ஸ் வரும், கலிநாளுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி சிலையாய் நிற்கின்றாயே கண்ணா, ஏழு மலையானட்ட போவால் ஆக்கிலே இல்லை. நீங்கள் ஓய்வெடுத்து போடுது பெண்ணிக்கு கஷ்டப்படுறீர்கள், பெரும் கஷ்டம். ஆனால் இன்றைக்கு அரசியலை நாங்கள் சிலையாக்கி இருக்கிறோம், பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறோம். அவர் அதிலே இருப்பார். நீங்கள் ஆராதனை செய்ய என்ன ஆராதனை செய்யாட்டீங்க. அதுக்கு நாங்கள் பூசாரியரையும் அமைச்சிருக்கிறோம். அப்படி ஆகமங்களை எங்களுக்கு இறைவன் தந்திருக்கிறான். நீங்கள் எப்படி பிரதிஷ்டை பண்ணுறது? இந்த தென்னாண்டு சிவனை போட்டி எந்நாட்டிற்கு முறைவாக போட்டி என்று மாணிக்கவாசர் சும்மா சொல்லலை. இந்த தென்னாட்டில் தான் இந்த 17 சித்தர்களும் எங்களுக்கு தமிழில் வந்திருக்காரு. அதை விட சந்தான குரவர்கள் வந்திருக்கிறார்கள், எங்களோட 63 நாயனார்கள் வந்திருக்கிறார்கள், பெரிய பெரிய பொக்கிஷங்களை தந்திருக்கிறார்கள். அதில் பாராயணம் செய்தாலே போயிடும். நான் இளைஞராக 83, 79ஆம் ஆண்டு இந்த பல்கலைக்கழகம் வரும்போது இந்த மண்டபத்தில் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியாக நடந்தது. இதுதான் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டின்ற உறவிடம் தொடக்கம். இந்த அலைட் ஹெல்த் லேடி யோசிக்கிறார். நந்தீஸ்வர் இஞ்சாம் வந்த திருநெல்வேலிக்கு கல்பகி ஓப்பன் பண்ணது நான் யூனியன் செக்ரட்டரியாக இருக்கேன். 83, 81, 82. இங்கே 77 இது வந்துடுது. அப்போ இந்த இடம் மிகவும் காத்திரமான இடம். இது இந்த நிலத்தின் மகிமை, இந்த பூமியின் மகிமை. நாவற்குடி செம்மணி சும்மா இடம் இல்லை. திருவாச அரண்மனையும் வந்திருக்கு. திருவாச அரண்மனையை நாவற்குடியில் அமைக்க சொன்னது திருவண்ணாமலை சித்தர். இவர் திருவண்ணாமலை சும்மா அவசரத்தில் கும்பிட போகிறார். இவர் கிட்டத்தட்ட ராயதம் தெரியுமாத்தானே. இவருக்கு இங்கே நேரம் சித்தராஜ வாடாங்க, நீ போய் இந்த திருவாசகத்தை யாழ்ப்பாணத்தில் வை, இல்லாட்டி இங்கே பாதுகாக்க ஆக்கள் இல்லை. தமிழ்நாடு பௌத்தறிவாளர் இயக்கம் வந்த காலம், பெரியார் வந்து அரசியல் மூச்சின காலம், வேறு வேறு அஜெண்டாவில் மூவ் பண்ணும்போது இந்த ஆலயங்கள் எங்களை காத்திருக்கு. நான் அண்டர் கிரேட் ஆகிருக்கேன். 2 கோயிலுக்கு போவேன். ஒன்று திருநெல்வேலி சிவன், அந்த சிவனுக்கு பேர் காயாரோகண சுவாமி. இப்போவும் அங்கே குளிர் வெப்பமழை அடிக்க போகிறார்களும் அங்கே நர்ராய சுவாமி என்று போய் வடக்கு வாசல், தெற்கு வாசல், கிழக்கு வாசல் என்ற விபூதியை போட்டு அதில் போய் தண்ணி எடுத்துகிட்டு போடான். அவ்வளோந்தான் போய்கொண்டிருக்கு. பிஹெச்டி எழும்போது புரொஃபஸர் மேரும் போயினும் கைவிடப்பட்ட சுரேந்திரநாதர்கள் கைவிட்ட வயசெல்லாம் போகும். இவர்கள் கைவிட்டுருவார். அதுக்கு ஏற்கனவே ஒரு ஸ்பெசிஃபிக் ட்ரக்ஸ் தான் வேண்டி இருக்குது. அதுக்கு அங்கால கையை விட்டுருவார். ஏன்னா அது வளர்ந்து வர மருத்துவம். அலோபதி
சித்த வருதும் பை டெஃபினிஷன். சித்தர் என்றால் உண்மை அறிஞ்சவர். they know things as it is. அதை நான் புரிஞ்சு சொல்கிறாங்க கஷ்டம். அவங்க எங்களோட திணிவன் மிஸ் சொன்னால் நாங்கள் மீடியோக்கர்ஸ், நடுவில் உள்ள ஆக்கள் எங்களுடைய. ஆனால் எங்களுடைய சித்த பரம்பரை இருந்தது ஈழத்தில். இன்றைக்கு இஞ்ச 3 நிகழ்வு. அங்குரார்பணம், ஃப்ரெஷர்ஸ் பிரிங் ஃப்ராக்ரன்ஸ். அவங்களடி ஒன்றுமே இல்லை. அதில் எங்களுடைய இஸ்லாமிய சௌரியல் வந்திருக்காரு. அவருடைய மருத்துவம் இருக்குது. தமிழ்நாட்டில் போனால் எல்லா மாந்திரிய மருத்துவத்துக்கும் இஸ்லாமியராக வருவார்கள். இந்தியான் இஸ்லாமியரின் தமிழரை நான் பிரித்து அங்கே தமிழ் தான். அப்துல் கலாம் அவருக்கு பாடங்கள் படிப்பித்தவர்கள் ஐயங்கர். ஆனால் அவருடைய கல்லறையில் ஒலிக்கிறது குரான். இந்த நாடுகள் சமயங்கள் எல்லாம் மனுஷனால் ஆக்கப்பட்டது. இந்த மொழிகள் எல்லாம் அருளப்பட்ட மொழிகள். குரானாக இருக்கலாம், பைபிளாக இருக்கலாம், வேதாஸாக இருக்கலாம், சித்தர்கள் வழங்கிய. இன்றைக்கி பழனி, போகர், வர்ணக்கலை, இந்தியன் படம் பார்த்துருவீங்க, கமலஹாசன், நரம்படி எல்லாம் எங்கே வர மார்ஷல் ஆர்ட்ஸ். இன்றைக்கு சைனாவுக்கு வந்து போகர்ன்றான். அப்படியான 11 சித்திரை மகிமையாக கொண்டு எங்களுடைய மொழி தமிழ் மொழியில் தந்திருக்கிறார்கள். அதை பேணுற பாக்கிட்டு இறைவன் எங்களுக்கு ஒப்படைச்சிருக்கிறான். நான் சோசன் பீப்புள். எங்கள் லிட்ரேச்சரில் இருக்குது சோசன் பீப்புள். சோசன் பீப்புள் தனியாக யூத மக்கள் அல்ல, தமிழ் மக்களும். இது அங்கேயும் இங்கேயும் தொடர்பில்லாமல் கிடந்தது. பிறந்த ஆங்கிலேய அந்நிய வரியால் நாங்கள் அழிந்தோம்னு சொல்கிறார்கள். ஓகே, அழியட்டும். ஆனால் அழிஞ்சோம் நிற்க இல்லை. இந்த சுதந்திரத்திற்கு பின்னால் 75 ஆண்டுகளில் இன்னும் மகான்கள் தோன்றி கொண்டாண்டிருக்கிறார்கள். இந்த கைதடியில் மேற்கண்டு சுவாமி என்று இருந்தேன், சித்த பிரம்பையில் வந்து அறிஞ்சான் இருப்பு அவருடைய. இன்றைக்கி இங்கே 3 நிகழ்வு. நாங்கள் கல்லில் அகஸ்தியரே வந்து எங்களுக்காண்டி இறங்கி இருமென்று சொல்லி வேண்டி இருக்கிறேன். நான் முந்தி வந்து கான்கிரீட் ஒன்று கட்டி போட்டு சும்மா சம்பிரதாயம் ஒரு மாலை போடுவார்கள். ஐ ஹேட் இட். இந்த கேட்டில் ஒன்று வச்சுக்கிறாரு. இங்கே நாங்கள் ரிச்சுவல்ஸில் கட்டிக்கார. ஆனால் நாங்கள் ஒரு ஃபீலிங் மிஷின், உணர்வுகள்லாம் நாங்கள் வழிபடணும். அந்த 63 நாயன்மாயிட்ட கதையும் அதுதான். உங்களுக்கு பெரிய ரிச்சுவல்ஸ் தேவையில்லை. நீலகண்டன் குஜவனில் இருந்து பெரிய சம்பந்தமூர்த்தி இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆக்கள் இருந்து அந்த நாயன்மார் இருக்கார். அவர் பாடிய பாட்டுகள் தமிழில் பாடண்டு இறைவன் சொன்னான். ஏன்னா எங்களை கவனிக்கிறாங்க. நாங்கள் இந்த சம்பிரதாயத்தில் வந்து உதித்திருக்கிறோம். அவங்கள்ட பல்கலைக்கழகத்தில் கடமை இருக்குது. இன்றைக்கு கம்பா விக்ரம் ஆராய்ச்சி யூனிவர்சிட்டி அவரை கைவிடுது. அவரை தெரியும் இது போனவனும் பெட மாத்தியாசா ஃபேமஸ். உங்கள் ராஜபக்சாஸ்லேருந்து எல்லாரும் ஜனாதிபதியும் எல்லாரும் பெட மாதாலையும் போயினோம், சோதரடையும் போயினோம். அம்மா சோதரர், ஐயா சோதரர் எல்லாம் இருக்கு. நாங்கள் அதே மாதிரி அவர்கள் விஷுவல் அண்ட் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸுக்கு யூனிவர்சிட்டி வச்சுக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், அவர்கள் எங்களை பார்த்து தங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய நாடகம், டான்ஸ், கண்டியன் டான்ஸ் எல்லாத்தையும் உருமாற்றி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு எல்லாமே தரப்பட்டிருக்கு. அதை நாங்கள் பேணணும். பேணுறதுக்காண்டி நவீன ஏற்பாட்டில் பேண இயலாது. இந்த எல்லாமே கலியுகத்தில் சிதவடைஞ்சு கொண்டு போகும். அந்த நேரத்தில் இந்த பல்கலைக்கழகம் வந்து சார் சொன்ன மாதிரி பெரிய அபிலாஷோடு துவக்கப்பட்டது. அதில் நாங்கள் உலகத்திலேயே சித்த வைத்திய பீடத்துக்கான ஒரு பீடத்தை பல்கலைக்கழகத்தை வச்சுருக்கோம். நாங்கள் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் இந்த பிள்ளைகள் எல்லாம் படித்து வந்தார்கள். அங்கே அது பேணப்படுது. இங்கே இலங்கையில் அதுக்கென்று நாங்கள் ஒரு பீடத்தை உருவாக்கினோம். ஸ்ட்ரிங்கோட இருக்குது. ட்ரிங்கோட இங்கிலீஷ் மீடியம். அதை விட அதுக்கு உண்மையான தகமையை பேணையிலுமோ தெரியாது. பேணலாம், டவுன். நீங்கள் திருவாசகத்தை போ பாடினார்னு சொல்கிறாரு. அதுக்கு திருவாசகம் இல்லையாது. அது என்னவோ சும்மா ஒரு ட்ரை காணமாக
ஆனால் கண்டிருந்த வான்கோழி மாதிரி சும்மா பாடி விடலாம். நான் எப்போ கேட்குறது இங்கே மெப்பொருள் காண்பது அறிவை இங்கிலீஷில் மாற்றுங்க. டிசைன்மெண்ட் நாலேஜ் மெப்பொருள் அது அது அப்படித்தான். எங்களுக்கு சுவாசத்தோடு இருக்கிறது. இப்போ தென்னாட்டுக்கு நீங்கள் நாங்கள் இந்த தமிழ்நாடு இலங்கைலாம் இப்போ இந்த கன்செப்ட் கடல் பிரிக்கையில் கடல் இணைக்குது அப்படின்னா மன்னியும் யாழ்ப்பாணம் பிரிஞ்சில் கிடக்கணும். நானும் அதை பாலம் தான் செய்யுது. இப்போ நாங்கள் 5 நிமிஷத்தில் போடுவோங்க தமிழ்நாடு. அவ்வளோத்துக்கு கனெக்டிவிட்டி வந்துடுது. அப்போ இந்த முக்கியமான விஷயம் இந்த சுதந்திரத்துக்கு பின்னால் 75 வருடமும் விஞ்ஞானத்தில் மிகவும் போட்டது அந்த விஷயம். அங்கே 4th ரெவல்யூஷன், 3rd ரெவல்யூஷன், 4th ரெவல்யூஷன், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்திருக்கு. இப்போ 5வது வந்துடுது. எலக்ட்ரானிக், நியூக்ளியர், மற்ற கம்ப்யூட்டிங், நவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்போ இதெல்லாம் மனிதனுக்காண்டி படிக்கப்பட்டு இந்த பேஜையும் ரெக்கார்ட் பண்ணப்படும். க்ளவுடிங் நடக்குது. மேரளி மாதம் விதைக்கிற மாதம். அப்போ இங்கே ஃப்ரெஷர்ஸ் வந்திருக்கிறாங்க. அகஸ்தியரை நாங்கள் மிகவும் அவதானத்தோட பிரசன்ட் பண்ணியிருக்கோம். என்று அவற்றை ஆசீர்வாதங்கள் வேணும், அவற்றை பிரசன்னவங்கள் வேணும். நாங்கள் வருவோம் போவோம். நாங்கள் மாயா யோக மாயா இந்த ஆட்சிக்குட்பட்டார்கள். நாங்கள் கால வேலைட்டையும் போடுவோம். எத்தனை லீல செய்திருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியும். தங்கள்கிட்ட தனிப்பட்ட காரணங்களுக்காண்டி இதை காம்ப்ரமைஸ் பண்ணுவார்கள். அகஸ்தியர் நாங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலான இந்த கூடத்தை அங்குரார்ப்பணம் பண்ணோம். அதே நேரம் இப்போ ஒளி விழா நடந்து இருக்கு யாழ் பல்கலைக்கழகத்தில். பின்னேரம் ஜோ சுவாமி இந்த மெமோரியல் ஸ்பீச் இருக்கு. நம்ம வந்து ஒரு டாக்டர் பேச போகிற சித்தாந்த பீடத்தை கனடாவில் வச்சிருக்கு. எவ்வளோ டைவர்சிட்டி. இப்போ இதெல்லாம் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் நாங்கள் யூனிவர்சிட்டி எங்களுக்கு ஒரு தலையாய கடமை இருக்கு. மாடர்ன் ஆஸ் வெல் ஆஸ் கிளாசிக்கல் என்ற சப்ஜெக்ட் அப்படிதான். ஒரே ஒரு சப்ஜெக்ட் நாங்கள் அந்த பழைய கணிதம் புரித வாரம்னு சொன்னாங்க. ஒரு சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ். இந்த கணிக்கிறீங்க முன்னே டெட்ரா சைக்கிள் பாவியாங்க, அப்புறம் பாவியாக வேண்டாம். இவங்களை ஏதோ சொல்லுவாங்க, அப்புறம் பாவியாக வேண்டுவாங்க. கோகனட் ஆயில பாவியாக வேண்டுவாங்க, பாவியாக. அமெரிக்கன் டிஸ்கவரி pharmaceutical industry is the most misleading. இன்னும் அப்போ இந்த பிரச்சனை இல்லாமல் நாங்கள் வாழ்கிறோன்னா எங்களுக்கு அறிவு சார் இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட் வேணும். அதுதான் கண்ணனே இங்கே வந்தான் மேலே இருந்து திருப்பி இதை ஸ்டார்ட் பண்ணுறது. இந்த பாரம்பரியத்தை ஜீசஸ் வந்த, புத்தா வந்த, அப்படி எத்தனையோ ராமகிருஷ்ணர் வந்த, விவேகானந்தர் வந்த, யோகசாமி வந்த, மேக்கனசாமி வந்த, செல்லத்துவ வந்த, இந்த 15 சித்தர் வந்த. இப்போ நான் இதில் பெரிய லெக்சர் அடிக்கல. எங்களுக்கு இருக்கிற அன்னமய கோஷம் உணவு தான் மறந்துண்டு அவத்தின்னு சொன்னான். அவன் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. அம்மா எனக்கு வருத்தம்னா உடனே அம்மிக்கு போடுவான், அரைச்சு கரையாச்சு. இப்போ யார் செய்யல? சிவராணி செய்வா, வேலண்டி தேவி செய்வா. தூள் இல்லை, பத்தியம். பின்பு அன்னமய கோஷம் உணவுதான் மறந்துண்டு சித்தர் பிரிஸ்கிரைப் பண்ணுவான். நான் நாரணியில போனேன். அவளால எங்கிட்ட வாத நோய்க்கு எங்கிட்ட எக்ஸ்பர்ட். இப்போ நாராயணியிட்ட போனால், கன்சல்டன்ட்ட போனால் அவர் சொல்கிறார், சார் மென்னுக்கு இப்படி பெயின் வரவாது, உங்களுக்கு ஒன்றும் இல்லை. நீங்களும் இந்த 1 மாதம் இந்த உணவை பாருங்க. இப்போ நீங்கள் சாப்பிடுங்க, இந்த மாதிரி பெயின் வருதுன்னு பார்த்து அந்த டைரியை போட்டு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி கொண்டு போங்க. இட் ஷுட் கோ. அது அவருக்கு தனக்கு இந்த என்ன உணவுன்னு தெரியாது. ஆனால் இந்த இது பாரம்பரியத்தில் இருக்குது. ஐ ட்ரைட் 1 month, எவ்ரிதிங் கோன். எவ்ரிதிங் கோன். அப்புறம் நான் சித்த ஃப்ரெண்ட்ஸை கிட்ட சொல்கிறேன். அவன் சொல்லுவான், முடக்கத்தான மாத்திரம் சொல்கிறீங்க. அவன் சொல்லுவான், இது வாயு பிரச்சனை இருந்தால் இப்போ எந்த எங்களோட சித்த ஃப்ரெண்ட் தான் சொன்ன முனிசிபாலிட்டி எங்களோட முடன் எங்களோட நந்தகுமாராக்களோட தெரிகிற சைவமா சபையோட அங்கே இருந்தால் இருக்கணும். அது சொன்னார், இந்த துவாரம் உள்ள வெஜிடபிள்ஸை சாப்பிடாதீங்க, அதுக்கு வாயு
இப்படி இல்லைங்க பாவங்க துவாரங்கள் இருக்கு, அந்த இது கோர்ஸ் பண்ணுவேன். அப்படி அன்னமய கோஷத்துக்கு ட்ரீட்மெண்ட். அடுத்தது பிராணமய கோஷம். இங்கே சுதந்திரமாக சொல்லட்டும், 72,000 நாடி மின்னு அனட்டமியில் இருக்காண்டு எங்களோட அனட்டமி லெக்சரை சொல்லட்டும் பார்ப்போம். அது வெட்டி பார்த்து சொல்லிக்கிறோம். இது வெட்டி பார்க்காமலே சொல்லிக்கிறான் 72,000 நாடி. அதுக்கு பிராணமய. நாசி நுனியை நோக்கன்றானங்கள் குருநாதன், நடனம் தெரியும் என்றானங்கள் குருநாதன், மாசிலா ஓசை கேட்கும் என்றானங்கள் குருநாதன், மற்ற பெற்றொன்றனுக்கு இல்லை என்றானங்கள் குருநாதன். ஒரு தரம் பாடின சிந்தனையில் யோகர் பாடின. இந்த டான்ஸ் உமக்கு தெரியும், காஸ்மிக் டான்ஸ் உமக்கு நடக்கிறது. அப்போ 72,000 நாடி நரம்புக்கும் பயிற்சி, அபியாசம். அதுக்கு ஒரு பதஞ்சலி புறம் தில்லை பூத்தங்க பக்கத்தில் நிற்கிறார். அடுத்தது எங்கள்கிட்ட மனோமய கோஷம். அதுக்கு பிறகு தாரண பிரத்யாரம் தியானம், சிந்திபதம் சிந்தை உள்ளானே. இங்கே முழு நேரமே அவர் நிற்கிறார், நான் பார்ட் டைமாக நிற்கிறேன். என்ன மாதிரி தன்னை கோத்து கோத்து முழுக்க விஷயத்தையும் சொல்கிறார். சிந்திப்பதும் சிந்தை உள்ளான. எங்களுக்கு உழைப்பு, ஒரு தொழில், புகழ் அப்படி இல்லை. மனோமய கோஷம் அந்த 8 அபியாசத்தில் அதுக்கண்டி டிவோட் பண்ணியிருக்குது. நியமத்துக்களால போய் அங்கால போனீங்கன்னா தாரண பிரத்யாரம் தியானம். அடுத்து விஞ்ஞானமய கோஷம். அகத்தியர் இவ்வளோ புத்தகத்தை அடிக்கிறார். நாங்கள் ஒரு புத்தகம் எழுதி ப்ரொஃபஸருக்கு போட்டு ஃபோட்டோ காப்பி அடிச்சு போட்டு கட்டி போட்டு கொடுத்து கொண்டு வராங்களே. எஸ் முன் பேஜ் மாத்திரம் தான் மாற்றிக்கிறது. ஃபோட்டோ காப்பி அடித்து மறுபதிப்பான். இந்த நீங்கள் நான் புத்தகம் எழுதுவேன். நான் 60 ப்ரொஃபஸருக்கு மேலே ஆக்கி இருக்கிறேன். அந்த புத்தகங்கள் உண்டாத புத்தக கடையில் இருக்கா. மெனமணி மாட்டே இத்தனை புத்தகம் கிடையாது. எங்கள்கிட்ட புத்தக கடையில் இங்கே உண்டு இருக்கா. ப்ரொஃபஸர் அப்ளிகேஷனில் வந்து ஒரு புத்தகம் 5 காப்பி தான் அடிக்கிறேன். 3 ரெஃபரிக்கு, 1 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஜெஸ் கலியம் கிளி. படிப்பது தேவையான, படிப்பது சிவன் கோயில். இன்னைக்கு எல்லா கோயிலும் கோட்டில் நிற்குது. என்னத்துக்காண்டி? கருவம், லஸ்ட். அப்போ விஞ்ஞானமய கோஷம். அப்போ அகஸ்தியன் மாதிரி இல்லை, பதஞ்சலி. அகஸ்தியன் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் ரஜினிகாந்த் படம் பார்த்துருப்பீங்களானே, பாபா, இந்த பாபாஜி ஒரு பரம்பரை இருக்கு. சுவாமி யோகானந்தா, சுவாமி யோகானந்தா ஸ்வீடனில் இந்த ஆப்பிள் ஃபோன் ஸ்டீவ் ஜாப்ஸ் அந்த ஃபியூனரலுக்கு சொல்றது கேன்சரில் செத்துட்டார். தன் லாஸ்ட் வில் எழுதுறது, தன் ஃபியூனரலுக்கு வர எல்லாருக்கும் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி என்ற புக்கை கொடுங்க. சுவாமி யோகானந்தன் புத்தகம் எல்லாரும் ஃப்ரீயா. இந்த சுவாமி யோகானந்தன் பரம்பரை பாபாஜி கிட்ட போகும். பாபாஜி இப்போ மேலேக்கு இருக்கிறார். அந்த நீங்கள் புத்தகத்தை வாசிங்க. ஜோனதை நேர சொல்கிறார். கும்பமேளாவுக்கு வரவேறான். வந்த ஒரு மரத்துகள் இருந்து தந்தை ஜுடிக்ஷனுக்கு திருச்சி கொடுத்துட்டு போனான்னு சொல்லுவார். பறந்து வருவாங்க. இப்போ நடக்கையில் நினைக்காதீங்க. பாபாஜிக்கு திருச்சி கொடுத்து அகஸ்தியர். எப்படி அந்த பரம்பரை இப்போ எங்கள்கிட்ட கிரியா யோகத்துக்கு ஆக்கள் வந்து பழகி கொண்டிருக்கிறார். கேம்பஸுக்கே வராரு. சார் ஒரு சின்ன ஒர்க் ஷாப் நடத்தலாமான்னு. இது முடியே இல்லை. யார் கோடியில் யாருக்கு போய் செய்யணுமோ அது போய் செய்யணும். ஏன்னா இது இறைவன் விஷயம். கடைசியாக ஒன்று சொல்கிறேன், நான் பெரிய லெக்சர் எடுக்க இல்லை. இப்போ நீங்கள் எல்லாரும் செய்தது உங்களோட அபிலாசம் வேண்டத்தக்கதாக ஓடி வேண்டும் முழுங்கிறது அவன் தந்தான். நான் மெட்ட கோயிலை சொல்லல. உண்டு காயரவண சுவாமி, அந்த ஓல்டஸ்ட் டெம்பிள். ஐயோ அதுக்குள்ள போய் பாருங்க, கருங்கல்லாம் கட்டி கிடக்காது. வைத்தீஸ்வரன், அந்த சீர்காழியில் இருக்கிற வைத்தீஸ்வரன் இங்கே ரிப்ளிகேட் பண்ணிக்கிற செட்டிமேர் வந்து பள்ளிக்கூடம் கட்டினவன். இப்போ நாங்கள் சும்மா வடக்கத்துக்குன்னு காய்ச்சி நிற்போம். செட்டிமேர் முன்னாடி என்ன நடந்திருக்கு நாங்கள். அப்போ அந்த வைத்தீஸ்வரன்ல நாடி யோதினர். இன்றைக்கு உரும்புற நாடி பிடிக்கிறான்னு சனம் போதும் கைவ சத்தம் போடியும் சத்தியமூர்த்தி. அங்கே சனம் காலமேலேருந்து நிற்கிது கியூ. இப்போ நிற்கிது.
நீங்கள் கைவிட்ட கேஸ் அங்கே போகும் தானே. இங்கே ஒரு டாக்டர் இருக்கார் எனக்கு ஜிஎம்ஓ, இஸ் a Western medical doctor trained in England, is a சித்த வைத்திய டாக்டர் too. Wonderful, clap him. அப்படி நான் கண்டதே இல்லை. 5 வரைய டிகிரி 10 வரையும் படிச்சிருக்கேன் எங்கிட்ட ஜிஎம். எனக்கு இன்டேக்கர் வந்தோட எனக்கு ஷோக். ஆனால் இத்தனையும் பிபி இல்லை, காம் கொட்டையினால அந்த குடும்பத்தோடு இருக்கிறார். உங்கள் ஓடி திரிய இல்லை. உங்கள் ஓடி திரியினா தெரியும் தானே. பூசாரி மேலே ஓடி திரியினா, டாக்டர்ஸ் ஓடி திரியினா, ஆக்களையும் அடிக்கிறேன் ரோட்டில். ரீசன்ட்லி எஃப்சி ஆமி ஓடி திரியுது, டீச்சர்ஸ் ஓடி திரியினா, பள்ளிக்கூடம் 2 மணி கூட ஒரே டியூஷன். யாழ்ப்பாணம் அப்படிதான் இருக்கு. ஸோ ஓடி தெரியாமல் இருந்த இது பெரிய விஷயம். இந்த வந்துடுற மாணவர்களுக்கு நான் கொடுக்கணும். கொடுக்க இந்த மாஸ்டர் சொல்லுவேன், ரோசாவை ரோசான்னு கொடுக்கணும். ரோசாவுக்கு பொவியும் அடிக்கக்கூடாது. பீப்புள் ஷுட் ஃபீல் த ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் ரோசஸ் ஆஸ் இட் இஸ். அதுக்கு நீங்கள் அதை இதை கலக்காதீங்க. உங்கள் சிறுகரம் என்னிட்ட போனால் அதை சொல்லுவேன். என்ன சொல்லுவேன், அருவி திருக்கோயில் காயகல்ப பயிற்சி என்பார் எல்லாம் சொல்லுவார். மாடர்ன் சுவாமிகள் வந்துள்ளான் இருக்கிறார் அருவி திருக்கோயில். ஸோ இந்த வருஷத்தில் எங்கள்கிட்ட சித்தமாய் போயிடணும். டைலூஷன் வேண்டாம். அட்லீஸ்ட் கவர்மெண்ட் தான் மூடினாலும் இன்றைக்கு டயஸ்பராட பலம் இருக்கு. திருமுகனாலேயே கவர்மெண்ட்டுக்கு காசு கொடுக்க இயலும், அவ்வளவு கவர் இயலும். இந்த சித்தம் பிரைவேட் இன்ஸ்டியூட்டாக நாங்கள் போட முடியும். ஒரு நாளும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு போகக்கூடாது. எங்களாலே இருக்கும். அப்படி மூடினா மூடணும். அப்படிதான் நான் கடைசியாக பயப்படனா இதில் இவங்க சொல்லல. இப்போ பொலிட்டிக்ஸ் மாறினபடியா இந்த பீடம் கையில் வாரதுக்கு கடுமையாக எங்களுக்கு கடைசி நேரம் கையில் இருந்தது. இந்த அறகளை வந்து கவர்மெண்ட் மாறினது தானே. மாறைக்க ரணில் இருக்க இந்த தவராயா எங்களுடைய மாகாண சபையின் எதிர்கட்சி தலைவராக இருந்த தவராயாவும் அவர்கள் கொஞ்சம் ஜென்டில்மேன், அவர் நாலேஜபிள். அவரால் எங்களுடைய ஃபிஷரிஸ் மினிஸ்டருக்கு மோஸ்ட் ஆஃப் த கேபினெட் மெமோ எழுதுகிறார். அவரை பிடிச்சு கேபினெட்டுக்கு போட்டு உண்மையில டக்ளஸ் தேவானந்த கௌரவ முன்னாள் அமைச்சர் தேவானந்தா என்ற ஒரு விதமான பங்களிப்பிலாம் இது கை கூடினது. சுரேஷ் வேண்டியது அந்த நேரத்தில் அந்த இடத்துல ஒரு ஆள் இருக்கணும். இல்லாட்டி தமிழில் வந்திருக்கா பயங்கர. அதான் ட்ரிங்கோ முதலே வந்துடுது. அவன் ப்ரப்போசல் எழுதி எங்களுக்கு கொடுக்க கொடுத்தாரு, ரெடியில் கொடுத்தாரு யூஜிசி இங்கிலீஷ். எங்களுக்கு அதுக்கே கொடுத்தாரு. ஆனால் எங்களை ஹோல்ட் பண்ணி கொண்டு வந்தார். ஸோ நன்றி மறப்பது நன்றன். அது யாராவது இருக்கலாம். ராவணன் நீங்கள் வந்து அசுரன் சொல்லலாம், அல்லது சரிதானே ராட்சரன் சொல்லலாம். ஆனால் அவனை போட்டுறார்கள் இருக்கணும். அது மாதிரி போட்ட வேண்டியவனை போட்டணும். ஏன்னா எங்களுக்கு அந்த உதவி யார் செய்ய வேண்டிய கள்ளழகர் கோயிலே இருக்குது. திருப்பானாளில் வந்து களவெடுத்து தான் முதல் நாராயண வழிபட்டு விழுந்தது. இப்போதான் பாட துவங்கினவர். அப்போ குற்றம் பார்க்க சுத்தம் இல்லை. நான் உண்மையாக சொல்கிறேன். சும்மா கலர் அடிக்காதங்க அப்படின்னா எங்களே நாங்கள் பார்க்கல. இந்த மாதம் சொல்லுவேன், யூ கேன் சி ஆல் த ஃபேஸஸ் இன் த ஹோல். ஆனால் உங்க ஃபேஸ் பார்க்கல. தண்ணியார் இருந்து இன்பம் வெண்ணிலாவே அருமையான ஒரு சபை, அருமையான நிகழ்வு. இந்த நிகழ்வு எங்களுக்கு கிடைச்ச பெரிய பாக்கி. நீங்களே கலந்து கொள்றீங்க. ஒரு வாழ்க்கையில நாங்கள் ஒரு பர்த்டேல கலந்து கொள்றது, 31 சடங்குல கலந்து கொள்றது, ஒரு கல்யாண வீட்டில் கலந்து கொள்றது, அப்புறம் அவன் இறுதி குட் பாயில் கலந்து கொள்றது. இதெல்லாம் எல்லாரும் கிடைப்பது இல்லை. இப்போ பிள்ளைகளுக்கே அது கிடைக்கிறது இல்லை. என்பாம் பண்ணி வெட்டி கட்டினாப்புலாம் வருவார். அப்போ இந்த அங்குரார்ப்பண நிகழ்வு நாங்கள் பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறோம். அகஸ்தியர் ஆசீர்வாதம் இருக்கும். அகஸ்தியர் ஒரு பாட்டு பாடிட்டு போகிறேன். அது மாதிரி முதலாவது அகஸ்தியர், 2வது அகஸ்தியர் கலைஞர் இந்த டவுட்டை கிரியேட் பண்ணி முதலாவது டிவோர்ஸ் கேஸ் கூடினது யாழ்ப்பாணத்தில். டவுட்டாக இந்த டவுட் கிரியேட் பண்ணாங்க. எத்தனை இது அது சொல்கிறது ஸ்காலர்ஷிப் பண்ணுவீங்க. அது டிவோர்ஸ் தான் வேறு. சந்த வந்து சந்தோஷ கேடு, சந்த பே என்ற இந்த கதையை விடுங்க. தமிழ் டிபார்ட்மெண்ட் இந்த ரிசர்ச்
நான் அந்த எனக்கு அந்த ஐயம் இருந்தது, இவங்க என்னடா ராஜா இப்படி கதைக்கிறாங்க. ஆனால் அபிராமிட்ட பாடிக்கிற பெரிய ஞானி ஆதித்தன், அம்புலி, அங்கி, குபேரன், அமரதங்கோன், போதி பிரமன், புராரி கிருஷ்ணன், முராரி கிருஷ்ணன், புராரி சிவன், காதில் பொறுப்படை கந்தன், கணபதி, காமன். காமனாக கொண்டது சிவன் ஒரு ஆள் தான். அவரும் விழுந்துட்டார் மனுஷியத்தை. காமன் முதல் சாதித்த புண்ணியன் போட்டு தயிர், அதில் புதிய முனி இருக்கு அந்த லிஸ்டில். எங்க ஒன்றே போட்டிருக்கிறார் அவனாப்பட்ட புதிய முனி. சூரியன் என்றார், சந்திரன் என்றார், இந்திரன் என்றார், குபேரன் என்றார், பிரம்மன் என்றார், சிவன் என்றார், விஷ்ணு என்றார். அதுல புதிய முனி. புதிய முனி, காதில் பொறுப்படை கந்தன், கணபதி. ஸோ அவற்றை அருள் இருக்க முன்னாடி ஒன்றும் அசைக்கலாம். நீங்கள் கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார். தேங்க்யூ வெரி மச். நல்லா இருந்தது சார்.